வெப்ப அலை இந்த வார்த்தையை நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கான நிறைய விளக்கங்களை தொடர்ச்சியாக சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டே தான் இருக்கும். இன்ஃபேக்ட் நியூஸில் கூட எப்பயுமே ஹெட்லைனில் இந்த வெப்ப அலைங்கிற வார்த்தை தான் முதன்மையாக இருக்குது. அந்த அளவுக்கு வெயிலோட தாக்கம் இந்தியாவில் அதிகரிச்சிருக்கு. இந்தியா மட்டும் இல்லை, பல நாடுகளில் இது வந்து அதிகரிச்சிருக்கு. யூகேயில் கூட ஏற்கனவே இருந்ததை விட 0.25 அந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது உலக அளவில் அதிகமாகிருக்கு அப்படின்னு நிறைய ரிசர்ச்லாம் சொல்கிறாங்க. நாம கூட வந்து எல்னினோ அப்படிங்கிற தாக்கத்தினால அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை தொடர்ந்து பார்த்துட்டே தான் இருக்கும். இப்போ இந்த வெப்ப அலை அப்படிங்கிறது என்ன, எப்படி புரிஞ்சுக்கலாம், நம்ம அதில் என்ன நடக்கும், நடந்தால் எப்படி தற்காத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான சில விஷயங்களை தொடர்ச்சியாக வலியுறுத்துகிறாங்க. அது பற்றின கொஞ்சம் விரிவான ஒரு விளக்கத்தை பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக ஒரு பகுதி இருக்குன்னா அந்த பகுதியில் இயல்பான ஒரு வெப்பநிலை, அந்த பகுதிக்கான ஒரு தட்ப வெப்பநிலை அப்படிங்கிறது இருக்கும். அந்த இயல்பை தாண்டி ஒரு 3லேருந்து 4 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் அதிகமாக இருக்கிறது, அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக ஒரு 3லேருந்து ஒரு 5 நாட்களுக்கு அந்த நிகழ்வு இருக்குது அப்படின்னா அந்த ஃபினாமினாவை தான் ஹீட் வேவ் அப்படின்னு சொல்கிறாங்க, வெப்ப அலை. இந்த வெப்ப அலை அப்படிங்கிறது என்னென்னா, மனிதனுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னா, இயல்பாக உங்களோட பாடி டெம்பரேச்சரை அது மெயின்டைன் பண்ணாது, பாடி டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குமோ அது எல்லாமே இருக்கும். அதனால தான் எப்பயுமே டீஹைட்ரேட்டாக பாடியை வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த வெப்ப அலையை பொறுத்த வரைக்கும் சொல்கிறாங்க. இது வந்து சமவெளி பகுதி, மலைப்பகுதி, அப்புறம் கடற்கரையோர பகுதி, இங்கெங்கெல்லாம் வந்து சில வேறுபாடுகளோட இந்த அளவுக்கு வெப்பம் பதிவானா அந்த வெப்பநிலை அப்படிங்கிறது அதிகரித்து அது வெப்ப அலையாக மாறி இருக்கு அப்படிங்கிற காரணிகளை சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோன்னா பிளெயின்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சமவெளி, அங்கே அந்த ஹியூமிடிட்டிக்கு தகுந்த மாதிரி இதுவரைக்கும் இருந்த அந்த தட்பவெப்ப நிலைன்னு இருக்கு இல்லையா, அட்மாஸ்பியரோட அந்த காற்று, ஏற்கனவே இருந்த ஈரப்பதம், இது எல்லாத்தையுமே கணக்கிட்டு தான் வந்து இதை சொல்லுவாங்க. அது இயல்பாக இருக்கிறத விட 40 டிகிரி செல்சியஸுக்கு அதிகமாக இருந்தால், அதாவது 104 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு அந்த வெப்பநிலை பதிவாகுது, அதுக்கும் மேலே இருக்குது அப்படின்னா அது வந்து அந்த வெப்ப அலைக்கான அறிகுறி, அது வந்து வெப்ப அலை நிகழ்ந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுவும் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹில்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 30 டிகிரி செல்சியஸ், அதாவது 86 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு அதிகமாக பதிவானா அதே அளவு பதிவானாலும் வெப்ப அலை அப்படின்னு சொல்லப்படுது. கடற்கரையோர பகுதிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சீ ஷோரில் பார்த்தோம் அப்படின்னா 37 டிகிரி செல்சியஸ், கிட்டத்தட்ட 99 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெப்பம் பதிவாகுது. இல்லை அதுக்கு மேலே இருக்குன்னா அதை வெப்ப அலை அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க. இந்த வெப்ப அலை நடக்கும்போது 2 முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறது உடலில் ஏற்படுது. அதுக்கு முன்னாடி இது நடக்கக்கூடிய அந்த நிகழ்வை வந்து சிம்பிளிஃபை பண்ணி புரிஞ்சுக்கிறது எப்படின்னு பார்த்தோம்னா, வழக்கமாகவே வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த முறை வந்து ஜூனில் வந்து வெப்ப அலை வீசுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த காற்று எப்படி வந்து திசை மாறி வருதோ அதை பொறுத்து தான் அந்த வெப்பத்தினுடைய தன்மையும் அது வீசக்கூடிய அந்த காற்றினுடைய ஈரப்பதத்தினுடைய வறட்சியும் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தோன்னா சூடான காற்றையும் வறண்ட காற்றையும் இந்த ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வடக்கு மற்றும் மேற்கு இந்தியாவில் அதிகமாக வீசுது. இந்த தாக்கம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, வட இந்தியாவில் கிட்டத்தட்ட 45 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை தாண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் தகிக்கும் வெப்பம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இதுக்கு சரியாக பொருந்துது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கான வெப்பம் பதிவாகக்கூடிய சூழல் இருக்குது, அந்த மாதிரியான ஒரு தன்மை இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு. ஸோ இந்த எச்சரிக்கை அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒட்டுமொத்தமாகவே உலக அளவில் அந்த குளோபல் வார்மிங்கில் வெப்பநிலை அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறதனுடைய தாக்கம் தான் தொடர்ச்சியாக இந்தியா போன்ற நாடுகளில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கடந்த மாதத்தை விட ஜூனில் வந்து இன்னும் அதிகமான அந்த வெப்பம் இருக்கும் அப்படிங்கிறத மக்கள் உணரக்கூடும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்போ இந்த வெப்ப அலை இருக்குது அப்படின்னா அது 2 வகையாக வந்து நம்ம பாடியை, ஹியூமன் டெம்பரேச்சரை வந்து சீர்குலைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முக்கியமான விஷயம் ஹீட் ஸ்ட்ரோக்கு. அப்புறம் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கில் ஹீட் எக்ஸாஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. வெயில்னால் ஏற்படக்கூடிய அந்த வெப்ப சோர்வும் வெப்ப வலிப்பும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இது 2மே வந்து அதிக அளவில் மனிதனுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறதுக்காகத்தான் மத்திய சுகாதாரத்துறையிலிருந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அதிகாரிகள் முதற்கொண்டு இதுக்கான அறிவுறுத்தல்களை தொடர்ச்சியாக வழங்கிட்டு இருக்காங்க. நிறைய மருத்துவர்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், இதுலேருந்து நம்மளால் தற்காத்து கொள்ள தான் முடியும் அப்படிங்கிறதுனால இது இயற்கையான ஒரு நிகழ்வு. ஆனால் இந்த நிகழ்வை வந்து நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, நம்ம பாடியை வந்து டீஹைட்ரேஷனாக வச்சுக்காமல் இருக்கும் பொழுது ஹைட்ரேஷனாக இருக்கணும். அந்த வறட்சி ஏற்படுறது அப்படிங்கிறதே பாடியோட மிக முக்கியமான வெப்ப அலையினுடைய தாக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
சில பேருக்கு இந்த ஹீட் எக்ஸாஷன் இருக்கு இல்லையா, வெப்ப சோர்வு இருக்கும்போது என்னென்னா அதிகப்படியாக வேர்க்கும், அவங்களுக்கு வந்து நிறைய அந்த ஆன்சைட்டி இருக்கும், குழப்ப நிலை இருக்கும், இந்த மாதிரியான நிறைய சைடு எஃபெக்ட் சொல்கிறாங்க. அதுவே ஹீட் ஸ்ட்ரோக் வரும்போது என்னென்னா நீங்கள் வெயிலில் இருந்தாலுமே உங்களுக்கு வேர்க்காத ஒரு தன்மை இருக்கும். அப்போ அதிகப்படியான உடல் சூடு அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் இல்லாமல் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வழக்கமாகவே வந்து நம்மளோட ஒரு ட்ராவலில் நம்ம போகிறோம், அங்கே வந்து வெப்பம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு அசௌகரியம் இருக்கும். அந்த விஷயத்தை நம்மளால் தொடர்ந்து செய்ய முடியாது, எங்கேயோ ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கணும்னு நினைப்போம். ஸோ இதெல்லாமே வந்து இதனுடைய பேசிக்கான விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது ஹீட் ஸ்ட்ரோக் வந்து வரத்துக்கு முன்னாடி என்ன மாதிரியான பாதிப்பு இருக்கும் அப்படின்னா, பாடியோட டெம்பரேச்சர் சமயத்தில் சில பேருக்கு அதிகமாகலாம். 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் போகுது அப்படின்னா, உங்கள் பாடி 38 டிகிரி செல்சியஸை தாண்டுது அப்படின்னா, அப்போது அது தீவிர காய்ச்சலாக மாறப்போகுது. அந்த நேரத்தில் உங்களுக்கு காய்ச்சல் இருக்குது. ஸோ அதனால் பாடியோட டெம்பரேச்சர் அதிகமாகும், வறட்சி அதிகமாக இருக்கும், நாளில் வறட்சி இருக்கும். அதே மாதிரி உங்களோட குழப்ப நிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, உங்களால் வேறு எதுவும் யோசிக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய சில பேருக்கு தொடர்ந்து நிறைய வேர்க்கும். அந்த வேர்வையினால் வந்து பாடியில் இருக்கக்கூடிய அந்த சோடியமும் பொட்டாசியமும் நிறையா வெளியேறும். அந்த மாதிரியான ஒரு முக்கியமான விஷயத்துக்காகத்தான் அடிக்கடி வெளியில் போகக்கூடிய நபர்கள் வந்து ஓஆர்எஸ் கரைசலை வந்து எடுத்துக்கணும். அதில் இருக்கக்கூடிய அந்த காம்பினேஷனை வந்து நம்ம சரியாக எடுத்துக்கணும். அதே மாதிரி எலுமிச்சையில் உப்பு சர்க்கரை கலந்து அந்த நீர் எடுத்துக்கணும். அதிகப்படியான பழச்சாறு ஃப்ரெஷ் ஜூஸ் தான் நான் வந்து எடுத்துக்கணும். அந்த கார்பனேட்டட், அதாவது அடைக்கப்பட்ட குளிர்பானங்கள், இது எதையுமே வந்து நம்ம எடுத்துக்கிறதுனால இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கோ இல்லை வெயிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு தாகத்துக்கோ அது ஒரு தீர்வாக இருக்காது. அதனால தான் பெரும்பாலும் உணவு வகைகளை கூட வந்து ரொம்ப எளிமையாக எடுத்துக்க சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து இந்த 12லேருந்து 3 அல்லது 11லேருந்து 4 இந்த நேரங்களில் வந்து வெளியில் தேவையில்லாமல் போகிறத வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் அந்த வெப்ப அலையினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கணும். ஒரு வேளை வந்து எப்போ நாங்கள் வந்து டாக்டரை சீக் பண்ணணும், இப்படிலாம் வந்து சிம்டம்ஸ் இருக்கும்போதே இருக்கணுமா அப்படின்னா, சிலருக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு இடத்துல ரிலாக்ஸ்டாக ரெஸ்ட் எடுத்து தண்ணி குடிக்கும்போது அது சரியாகலாம். மிக முக்கியமாக நம்மளோட வீடு இருக்கு இல்லையா, அங்கே வந்து நம்ம இருக்கும்போது வந்து காற்றோட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து நீங்கள் ஏர் கண்டிஷனரில் தான் இருப்பீங்க அப்படின்னா, அந்த ஏர் கண்டிஷனர் கரெக்டான டெம்பரேச்சரில் உங்கள் ரூமில் மெயின்டைன் ஆகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். பகல் நேரங்களில் சூரிய வெளிச்சம் உள்ளே வராத மாதிரி அந்த ஸ்க்ரீனு எந்த வகையில் வந்து அந்த அறையை வந்து உங்களால் வந்து சூரிய வெளிச்சத்துலேருந்து தடுத்து வச்சுக்க முடியுமோ அந்த மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு நிறைய அறிவுரைகள் வந்து சொல்கிறாங்க. நம்ம அணியக்கூடிய ஆடையிலிருந்துமே இந்த வெப்பம் அதிகமாக உடல்லிருந்து வெளியேறது. ஏன்னா மிக முக்கியமான ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா, எப்போல்லாம் நம்ம பாடியோட டெம்பரேச்சர் வந்து அதிகமாகுதோ அப்போது உங்களோட பாடியிலேயே உங்களுக்கு கூல் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டம் இருக்கும். இயற்கையாகவே ஒவ்வொருத்தவங்களோட பாடியிலையும் அது இருக்கும். அதனால தான் அந்த மாதிரி வெப்பம் அதிகமாக இருக்கும்போது வேர்வை வெளியேறி அது வந்து உங்களுக்கு ஒரு கூலாக இருக்கும். வேர்த்ததுக்கப்புறம் குளிர்ச்சியான ஒரு சூழல் இருக்கிறத நம்ம பார்ப்போம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, அதிகப்படியான ஒரு வேர்வையை கொடுக்கறதுனால பாடியில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த பொட்டாசியம் வெளியேறதுனால நமக்கு வந்து உடல் சோர்வு அப்படிங்கிறது உடனடியாக ஏற்பட்டுரும். அதனால தான் அதிக அளவிலான தண்ணி எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. எப்போ வெளியில் போனாலும் நம்ம வந்து அந்த தண்ணியை கேரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தாகம் இருக்கோ இல்லையோ ஒரு நாளைக்கு 8லேருந்து 12 டம்ளர் அளவுக்கு தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு அறிவுறுத்தலாக இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த மாதிரி நேரங்களில் நம்ம பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகுது, நீர்ச்சத்து குறையுது அப்படிங்கிற எந்த அறிகுறியுமே நமக்கு தெரியாமல் அது நடக்கும். அதனால தான் இந்த மாதிரியான விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே இருக்குது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த வெயிலினுடைய தாக்கம் அப்படிங்கிறது இயற்கையாக பொது சுகாதாரத்துக்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலான ஒரு விஷயம்னு உலகத்தில் இருக்கக்கூடிய பல ஆராய்ச்சியாளர்களும் வல்லுநர்களும் குறிப்பிட்டாலுமே, இந்த நம்மளால் தவிர்க்க முடிந்த அளவுக்கு தவிர்க்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய சுகாதாரத்துறையினுடைய மிக முக்கியமான அறிவுறுத்தலாக இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து வெளியில் அதிகமாக போகிறத தவிர்த்துட்டு நம்மளோட வேலை நேரங்களில் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைச்சுக்கிறோம், அல்லது நம்மளுடைய வேலை அந்த மாதிரியான நேரங்களில் இருக்கும் பொழுது எப்பவுமே நம்ம தண்ணியை கேரி பண்ணிட்டு போகிறது, போகக்கூடிய இடங்கள் ரொம்ப தூரமாக இருக்குன்னா நிழலாக நிறுத்துறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை சில பேர் செய்வாங்க. தொடர்ந்து நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இதெல்லாம் செய்யலாம். இதையும் மீறி உங்களுக்கு வந்து உங்களோட உடம்பு வந்து அசௌகரியமாக இருக்குது, என்னோட பாடி வந்து நார்மலாக இல்லை, வீக்காக இருக்குது, நிறைய ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேன், இல்லை என்னோட உடல்நிலை வந்து சோர்வடைஞ்சு ரொம்ப டீஹைட்ரேஷனாக இருக்குது அப்படின்னா, இமீடியட்டாக நீங்கள் ஓஆர்எஸ் எடுத்துக்கிட்டு மருத்துவமனையில் போய் அணுகி உங்களுக்கான பிரச்சனைகளை பார்க்குறதுங்கிறது ரொம்ப நல்ல சொல்யூஷன் அப்படின்னு தான் மருத்துவர்கள் அறிவுறுத்துகிறாங்க. பட் இது எல்லாத்தையுமே நம்ம ப்ரிகாஷனாக ஃபாலோ பண்ணும்போது இந்த மாதிரியான விஷயங்களை ஓரளவுக்கு தவிர்க்கலாம் அப்படிங்கிற அறிவுறுத்தலும் தவிர்க்க முடியாததாக இருக்குது.